ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஓப்பன்பாம் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். இது ஒரு பாம் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். இல்லைனா ஒரு பிஎல்எம் இல்லை இஆர்பி சிஸ்டமோட இன்டிகிரேட்டட் சிஸ்டம்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓப்பன்பாமை பற்றி சும்மா ஒரு இன்ட்ரோ பார்ப்போம். ஓப்பன்பாம் ஓப்பன்பாம்ங்கிறது ஒரு இன்டிகிரேட்டட் சிஸ்டம்னு அப்போ நான் சொன்னது மாதிரி தான். இது ஒரு பிஎல்எம் சிஸ்டமு ப்ளஸ் இஆர்பி சிஸ்டமையும் இன்டிகிரேட் பண்ணது. ஓப்பன்பாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் செக்டார்லேயும், ப்ரோட்டோடைப்பிங் டிபார்ட்மெண்ட்லேயும், அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓப்பன்பாம் மூலிமா நீங்கள் என்னென்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது மூலிமா நீங்கள் ஐட்டம் மேனேஜ்மெண்ட், ப்ரொக்யூர்மெண்ட் பிளானிங், ரியல் டைம் கொலாபரேஷனு, சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், பில் ஆஃப் மெட்டீரியல், ப்ரொக்யூர்மெண்ட் பிளானிங்கு, CAD இன்டிகிரேஷன், டாக்குமெண்ட் ஃபைல்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த லெவலில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஐட்டம் மேனேஜ்மெண்ட். இந்த ஐட்டம் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம டிசைன் ஸ்டேஜஸ்லையும் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜஸ்லையும் நம்ம ஈஸியாக ஐட்டம், அதாவது ஒரு பார்ட்ஸ் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். ஒரு காம்போனண்ட்டோ ஒரு பார்ட்ஸையும் அது இன்வென்டரி லெவலாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் லெவலாக இருக்கட்டும், இல்லை வெண்டார் லெவலாக இருக்கட்டும், இல்லை சப்ளையர் இன்ஃபர்மேஷன் லெவலாக கூட இருக்கலாம், இல்லை ப்ரொக்யூர்மெண்ட் லெவலாக கூட இருக்கலாம், இல்லை ப்ரொடக்ஷன் லெவலாக கூட இருக்கலாம். எந்த லெவலாக இருந்தாலும் இது ஈஸியாக நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா ஓப்பன்பாமோட இன்டர்ஃபேஸ் ரொம்பவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும், வேகமாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் எந்த ஒரு ப்ராசஸாக இருந்தாலும். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் பிளானிங் அண்ட் ப்ரொடக்ஷன் பிளானிங். இந்த ப்ரொக்யூர்மெண்ட் பிளானிங், ப்ரொடக்ஷன் பிளானிங்லாம் இருக்குல்ல கிரிட்டிக்கல் ப்ராசஸ். இந்த 2 ப்ராசஸ், இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா மேனேஜ் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளோட பார்ட்டு நல்லா ஈஸியாக கரெக்ட் டைமுக்கு எல்லாமே நம்மளுக்கு ரிசோர்ஸ் கரெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்வென்டரி கரெக்டாக ரா மெட்டீரியல்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் பேச்சஸ் ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஓப்பன்பாம் மூலிமா நீங்கள் கேப் அனாலிசிஸு, பிளானிங் பாம், இல்லை பாம் பிளானிங்கு, பர்ச்சேஸ் ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டு, இதெல்லாம் கூட பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரியல் டைம் கொலாபரேஷன். இந்த ஓப்பன்பாமில் நீங்கள் நிறையா 4-5 பேர் நீங்கள் ஒரு பாட்டுக்கு அசைன் பண்ணி வைக்கலாம். இல்லை நீங்கள் 4-5 பேர் ஒரு பாட்டில் இருக்கீங்க, ஒரு பாட்டுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க. அதில் ஏதாச்சும் ஒரு அப்டேட் ஆச்சுன்னா லைவாக உங்களுக்கு அந்த இன்னொருத்தவங்களுக்கும் அப்டேட் ஆகிறது காமிக்கும். இது இப்போ ஓப்பன்பாமோட பேட்டன்ட் சைமல்டேனியஸ் டேட்டா ஷேர்னு சொல்லிட்டு அவங்க பேட்டர்னே பண்ணி வச்சுருக்காங்க. சைமல்டேனியஸாக நீங்கள் அப்டேட் பண்ண லைவாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். நீங்கள் ஓப்பன்பாமில் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது ஈஸியாகுவாங்க இன்ஜினியரிங் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், அதை நீங்கள் இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ஓப்பன்பாம் மூலிமா நீங்கள் ரிவிஷனை ட்ராக் பண்ணலாம், இல்லை ரிவிஷனை ட்ராக் பண்ணலாம். அதுக்கப்புறம் சேஞ்சஸ் என்னென்ன அப்டேட் ஆகுதுங்கிறத ட்ராக் பண்ணலாம். ட்ராயிங் ரிவிஷனை ட்ராக் பண்ணலாம். ஸ்பெக்ஷீட்டோட ரிவிஷனை ட்ராக் பண்ணலாம். டாக்குமெண்ட் ரிவிஷனை ட்ராக் பண்ணலாம். பாம் ஸ்ட்ரக்சரை ட்ராக் பண்ணலாம். கிராட் ஃபைலோட ரிவிஷனையும் ட்ராக் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் செக்இன் செக் அவுட்டும் பண்ணிக்கலாம். அது அப்ரூவல் மெக்கானிசம் யூஸ் பண்ணலாம். அப்ரூவல் மெக்கானிசம்ங்கிறது நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுறீங்களோ, கேட் ஃபைல் ரிலீஸ் பண்ணுறீங்களோ, அது ஒரு ஈஸியாக நீங்கள் ஒரு சேஞ்ச் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அது ஒரு ரிவிஷனுக்காக அது அப்ளை பண்ணிவிட்டு இது எல்லாருக்கும் ஓகே ஆச்சுன்னா அது அப்ரூவல் சொல்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. அது அப்ரூவல் மெக்கானிசம் நீங்கள் இதில் இருக்குது. பில் ஆஃப் இதுதான் மெயின் டாப்பிக்கு. பில் ஆஃப் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஓப்பன்பாமோட டேஷ்போர்ட் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி ஆகும். அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் மெட்டீரியல் பாம் மேனேஜ்மெண்ட்டே ஈஸியாக பண்ணிக்கலாம். ஏன்னா ஓப்பன்பாம் வெரி சிமிலர் டு ரொம்ப எக்ஸல் மாதிரியே தான் அப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால் ஈஸியாக யார் வேணாலும் அதை கண்ட்ரோல் பண்ணலாம். எக்ஸல் தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலுமே இதையும் எக்ஸல் இன்டர்ஃபேஸ் தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலுமே இதையும் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு காஸ்ட் பிளானிங், ஃபார்முலாஸ், கேல்குலேஷன்லாம் பண்ணி கொடுப்போம் உங்களுக்காக.
CAD இன்டிகிரேஷன். நீங்கள் வந்து CAD சாஃப்ட்வேர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த CAD சாஃப்ட்வேரோட இது வந்து அடிஷ்னலாக அந்த பிளகின் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இதில் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் CAD சாஃப்ட்வேர் வந்து பிளகின் மாதிரி இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதோட அது உடனே இது என்ன பண்ணணும்னா உங்களோட கேட் டேட்டாவும் எடுத்துக்கும், பாம் பில் ஆஃப் மெட்டீரியலும் எடுத்துக்கும், டாக்குமெண்ட்ஸு. அது வந்து CAD டேட்டா வந்து நேட்டிவ் ஃபார்மேட்டில் இருந்தாலுமே எடுத்துக்கும், இல்லை ஸ்டிப் ஃபைல் ஃபார்மேட்டோ இல்லை ஐஜிஎஸ் ஃபார்மேட்டோ இந்த ஃபார்மேட்டில் இருந்தாலுமே அதை எடுத்துக்கும். ஃபைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாண்டர்ட்ஸு நீங்கள் ஒரு கம்பெனியில் இருக்க ஸ்டாண்டர்ட்ஸை கூட நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். அதோட ஃபைலெல்லாம் இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஸ்பெசிஃபிகேஷனில் மெயின்டைன் பண்ணிக்கலாம், ட்ராயிங்ஸு, கேட் ஃபைலு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த ஓப்பன்பாம் வந்து க்ளவுட் ஸ்டோரேஜோ இல்லை கூகுள் க்ளவுட் ஸ்டோரேஜில் இருந்தால் கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் கூகுள் ட்ரைவ், ட்ராப் பாக்ஸு இதெல்லாம் கூட கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இதோட இது முடிஞ்சிச்சு ஓப்பன்பாமோட இன்ட்ரோ. இதுக்கப்புறம் நம்ம வந்து டேரெக்டாக வந்து ஓப்பன்பாமோட லைவ் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். டேஷ்போர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அடுத்தடுத்த லெவல் நம்ம எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்ஸ்.